ரஷ்யாவின் மாஸ்டர் பிளான் 40% தள்ளுபடியில் கேஸ். இந்தியா வங்கதேசத்துக்கு ஜாக்பாட், அமெரிக்கா ஷாக். கிழக்குல கொழுந்து விட்டு எரியக்கூடிய போர் பதற்றம், கத்தார்ல முடங்கி இருக்கக்கூடிய எரிவாயு விநியோகம் அப்படின்னு 2026வது வருஷம் உலக நாடுகளை இருள தள்ளிட்டு வருது. குறிப்பா கேஸ் விலையேற்றத்தால இந்தியா அப்புறம் வங்கதேசம் மாதிரியான நாடுகள் ரொம்ப பெரிய நிதி நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த இக்கட்டான நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட கேஸ் ஆலைகள்ல இருந்து 40% அதிரடி தள்ளுபடி விலையில எரிவாயுவை வழங்க ரஷ்யா முன்வந்திருக்கு. இது அமெரிக்க பொருளாதார தடை செஞ்சிருக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து போலி ஆவணங்கள் மூலமா பெயரை மாற்றி தருவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ரஷ்யா கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆஃபர் ஒரு பக்கம் இந்தியாவுக்கு ஜாக்பாட்டா தெரிஞ்சாலும், இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட கோபத்துக்கு ஆளாக நேரிடுமோ அப்படிங்கிற அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ரஷ்யாவோட இந்த தந்திரமான ஆஃபரை இந்தியா ஏத்துக்குமா? அமெரிக்காவோட தடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ரஷ்யாவோட இந்த 40% தள்ளுபடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். மத்திய கிழக்குல பத்தி எரிகிற போர் உலக நாடுகளோட அடுப்பாங்கரைய அச்சுறுத்த தொடங்கியிருக்கு. குறிப்பா உக்ரைன் ரஷ்யா போருக்கு பின்னாடி 2026வது வருஷம் உலகையே உலுக்கிட்டு வரக்கூடிய எரிசக்தி தட்டுப்பாட்டை தனக்கு சாதகமாக்கிக்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒரு மாஸ்டர் பிளானை தீட்டியிருக்காரு. அமெரிக்காவோட பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்த கேஸ் ஆலைகள்ல இருந்து தெற்காசிய நாடுகளுக்கு மெகா ஆஃபர் ஒன்ன கொடுத்திருக்குது ரஷ்யா. ஹார்மஸ் ஜலசந்தி மூடப்பட்டதாலும் கத்தார்ல பிரம்மாண்ட எரிவாயு ஆலைகள் மீதான தாக்குதலாலும் உலகளவுல கேஸ் விநியோகம் 20% முடங்கி போயிருக்கு. இதனால சர்வதேச சந்தையில எரிவாயு விலை பெரிய அளவுல எகிரி இருக்கு. குறிப்பா கத்தார மட்டுமே 60% நம்பி இருந்த வங்கதேசம் மாதிரியான நாடுகள் இப்போ கள்ளச்சந்தையில 2 மடங்கு அதிக விலை கொடுத்து கேஸ் வாங்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்தியா அப்புறம் வங்கதேசத்துல உர தொழிற்சாலைகளுக்காக கேஸ் விநியோகம் நிறுத்தப்பட்டு விவசாயமும் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. இந்தியா அப்புறம் வங்கதேசத்துல உர தொழிற்சாலைகளுக்கான கேஸ் விநியோகம் நிறுத்தப்பட்டு விவசாயமும் கேள்விக்குறியாகி இருக்கு. இந்த இக்கட்டான சூழலை தான் ரஷ்யா சரியா பயன்படுத்திக்க நினைக்குது. அமெரிக்கா தடை விதிச்ச எங்களோட ஆலைகள்ல இருந்து கேஸ் வாங்கிக்கிறீங்களா, சந்தை விலையை விட 40% தள்ளுபடியில கொடுக்குறோம் அப்படின்னு ஆசை காட்டியிருக்கு ரஷ்யா. சீனா அப்புறம் ரஷ்யாவை சேர்ந்த சில பெயரே தெரியாத இடைத்தரகர்கள் மூலமா இந்த டீல் பேசப்பட்டு வர்றதாவும், நீங்க எங்க கிட்ட கேஸ் வாங்குறது அமெரிக்காவுக்கு தெரியாது, இது ஓமன் இல்லனா நைஜீரியாவில இருந்து வந்த கேஸ் அப்படின்னு நம்ப வைக்கக்கூடிய வகையில ஆவணங்களை கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த இடைத்தரகர்கள் ரகசிய வாக்குறுதி கொடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதாவது தடை செய்யப்பட்ட ரஷ்ய கேஸுக்கு பெயர் மாற்றம் செஞ்சு விற்க துணிஞ்சிருச்சு ரஷ்யா. இந்தியா எப்பவுமே தடை செய்யப்பட்ட நாடுகள் கூட வர்த்தகம் செய்யறதுல நிதானத்தை தான் கடைபிடிக்கும். போன மாசம் அமெரிக்கா கொடுத்த சில சலுகைகளால ஈரான் கிட்ட இருந்து 2019க்கு பின்னாடி இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குச்சு. ஆனா ரஷ்யாவோட ஆர்டிக் LNG 2 மாதிரியான கருப்பு பட்டியல்ல இருக்கக்கூடிய திட்டங்கள்ல இருந்து கேஸ் வாங்க இந்தியா இதுவரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. இப்போ சீனா மட்டும்தான் ரஷ்யா கிட்ட இருந்து இந்த நிழல் கடற்படை மூலமா ரகசியமா கேஸ் இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கு. சீனாவுக்கு அடுத்தபடியா மற்ற நாடுகளையும் தன்னோட வாடிக்கையாளர்கள் ஆக்கிக்கிட்டா அமெரிக்காவோட பொருளாதார தடைகளை தவிடுபொடியாக்கிடலாம் அப்படிங்கிறது தான் புதினோட கணக்கு. ஒரு பக்கம் மலிவு விலை எரிவாயு, இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட கோபம். ரெண்டுக்கும் நடுவுல இந்தியா அப்புறம் வங்கதேசம் சிக்கியிருக்கு. உரம் அப்புறம் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய ரஷ்யாவோட இந்த 40% டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரப்பிரசாதம் தான். ஆனா அமெரிக்காவோட வாட்ச்டாக் பார்வையிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. எரிசக்தி பற்றாக்குறையிலிருந்து தப்பிக்க இந்த நிழல் உலக வர்த்தகத்தை இந்தியா நாடுமா, இல்லனா கொள்கை ரீதியா தவிர்த்துட்டு அதிக விலை கொடுத்து உலக சந்தையில வாங்குமா? காலம்தான் பதில் சொல்லணும்.